ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஸ்நாக் கொண்டக்கடலை கட்லட். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம உப்பு போட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வடித்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகா பொடி, காரம் வேணும்னா நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். இதில் பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணலாம். கடல மாவு இல்லை அப்படிங்கிறவங்க பொரிகடலையை அரைச்சி அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு நம்ம கட்லட் தேவையான ஷேப், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்லட் எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு நல்ல ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். வீட்டில் குழந்தைங்க சுண்டல் சாப்பிட்லையா, கவலைப்படாதீங்க, இந்த கட்லட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சுண்டல் இருக்கிறதே தெரியாது, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட சாப்பிட்லாம். நம்மளோட கொண்டக்கடலை கட்லட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.